எப்போ பாரு வீட்டில் தோசை சாப்பிட்டே போர் அடிச்சிச்சா, அப்போ இந்த மாதிரி கீ பொடி ரோஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட சூப்பராக இந்த பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா பொடி இட்லி செய்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். செய்யலாமா? இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த பூண்டை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடலாம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை கப்பு வெள்ளை உளுந்தை இது கூட சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றிக்கலாம். இதை நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதாவது உடச்சக்கல்ல ரோஸ்டட் கிராம் இருக்கு இல்லையா, அது அரை கப்பு, ஒரு 5-6 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வாசனை வர வரையும் வறுத்துட்டு இதையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச பருப்போடு இதையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு புளியும் இதோட சேர்த்துட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக அரைச்செடுக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க. கொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியிலே வச்சு நீங்கள் 1 மந்த் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு நல்ல கிறிஸ்பியாக ஒரு தோசை ஒன்று ஊற்றி நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து மேலாப்பில் நீங்கள் தோசையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டு நெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான கீ பொடி ரோஸ்ட்டு வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பொடி இட்லி செய்கிறதுக்கும் இதே பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.